ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் பெருக புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் என்பதே பெருமாளின் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் என்று அனைவருக்கும் தெரியும். அதிலும் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை என்பது அதிக பலனை தரக்கூடிய ஒன்றாகவே திகழ்கிறது. அந்த மாதத்தில் பெருமாளையும் நரசிம்மரையும் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் அவர்கள் இருவரின் அருளையும் நாம் ஒரு சேர பெற முடியும். இப்படி பெருமாளையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். இப்போது இந்த சனிக்கிழமை வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழிபாட்டை புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலையில் செய்யலாம் அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமை காலையிலும், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். காலை 6 to 9 மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை 5:30 மணியிலிருந்து 8 மணிக்குள் செய்யலாம். இந்த வழிபாட்டை பெருமாளின் ஆலயத்தில் செய்யலாம், வீட்டு பூஜை அறையிலும் செய்யலாம். பெருமாள் ஆலயத்தில் செய்வதாக இருந்தால் பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே அமர்ந்து இந்த வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அவருக்கு என்று ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் அமர்ந்து கொண்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு கல்லுப்பு, விரலி மஞ்சள், கண்ணாடி கிண்ணம் அல்லது பீங்கான் கிண்ணம் வேண்டும். இந்த வழிபாட்டை செய்யும் போது ஏதாவது ஒரு பொருளை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இடது கையில் ஒரு விரலி மஞ்சள் வைத்துக்கொண்டு பெருமாளின் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கண்ணாடி கிண்ணம் நிறைய கல்லுப்பை பரப்பி அதற்கு மேல் இந்த விரலி மஞ்சளை வைத்து விட வேண்டும். இந்த கண்ணாடி கிண்ணத்தை பூஜை அறையிலும் வைக்கலாம், சமையல் அறையிலும் வைக்கலாம். ஆலயத்தில் வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் கையில் விரலி மஞ்சள் மட்டும் வைத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து கல்லுப்பின் மேல் வைத்து விட வேண்டும். 1 மாதம் இது அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த விரலி மஞ்சளை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும். கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். இந்த விரலி மஞ்சளை வைத்துக்கொண்டு இப்போது நாம் சொல்ல போகிற மந்திரத்தை பார்க்கலாமா? ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம். இந்த மந்திரத்தை கூறி விரலி மஞ்சளை வைக்கும்போது குலதெய்வத்திடமும் பெருமாளிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் பணரீதியான அனைத்து நன்மைகளும் உண்டாக வேண்டும், பண வரவு ஏற்பட வேண்டும், ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த எளிமையான பரிகார வழிபாட்டை பெருமாளின் மீது முழு நம்பிக்கை வைத்து புரட்டாசி சனிக்கிழமை அன்று செய்பவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.